जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोध गणादिसेवितं कवित्त जम्बो पलसार पक्षितं उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं सोमं आनंद संबोधं सोमार्क कृतशेखरं दक्षिणाभि अभिमुखं वन्दे दक्षिणामूर्तिमाश्रये உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஜோதிட பலன்களில் ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிய 12 ராசிகளுக்கான பலன்கள். 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், அதே போல் 27 நட்சத்திரம் 12 ராசிகள், இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் மைனஸ், ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சில விஷயங்கள் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான நாட்கள், சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதத்தில் நிறையா சிறப்பான நாட்கள் நிறையா வருது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் சிம்ம ராசிக்கு. ஸோ அப்போ அந்த ஜூன் மாதத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதே போல் கிரக சஞ்சாரங்கள் சந்திராஷ்டம காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்லாம் எப்படி இருக்கும், ஸோ எப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்துக்கணும். உங்கள் தொழில், திருமணம், வேலை, உடல்நிலை, மாணவ மாணவிகள், வழக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜூன் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடுகள், அதாவது கொஞ்சம் இல்லை, அதாவது நம்ம ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க. மாணவ மாணவிகள் நிறையா கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய சிலர் இருக்கக்கூடியவர்கள் வேறு, சில பேர் கடன் வாங்கி குழந்தைகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில வழிபாடுகள். ஏன்னா நம்மளுடைய அவசர தேவைக்கு சில கடன்கள் வாங்குவோம், சில நேரத்தில் உரிய நேரத்தில் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள், நம்ம குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், என்னென்னலாம் செஞ்சால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி இதெல்லாம் இருக்குது. சில கிரக மாற்றங்கள்லாம் வரும்போது அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும். இப்போ மேஷ ராசியிலிருந்து அந்த மீனராசி வரையிலான பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது உங்கள் சுய ஜாதகப்படி நிறையா மாறுங்க. சுய ஜாதகப்படி சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு 100% அப்படியே பழிக்கும். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் சொன்னது நடந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழ்கண்ட நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் கால் பண்ணி சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கன்னி ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த ஜூன் மாதத்தில் எப்படி இருக்கும்? அதாவது வாழ்க்கையில் புதிய நல்ல வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் தேடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடி வரும். சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஜூன் 15 தேதிக்கு மேலே கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் வரும். ஸோ வெளிநாடு யோகம்லாம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அமைய வாய்ப்பு உள்ளது. சித்திர நட்சத்திரம் கன்னிராசி வரையில் நிறைய நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்குகிறேன், இதை வாங்குகிறேன், அதை வாங்குகிறேன்னு செலவு பண்ணினாங்கன்னு சொன்னால் கஷ்டம். என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பின்ன கஷ்டப்படாதீங்க. உங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு சில வருமானங்கள் வருதுன்னு சில விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்து செய்யுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு எந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் சாதகமாக இருக்காது.
கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் நிதானித்து சில விஷயங்களை பொறுமையாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு எதிலும் செயல்பட வேண்டாம். கோவத்தோடு செயல்படுறது, தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது, தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. உத்திர நட்சத்திரம் கன்னிராசி. உத்திர நட்சத்திரம் கன்னிராசிலாம் நம்ம நினச்சது நடக்கணும், நம்மளுடைய டார்கெட் இப்படி தான் அப்படித்தான்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் வாசிக்க என்ன இதை பாருங்கள், நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒன்று, ஆனால் நீங்கள் நினைக்கிறதில்ல. அந்த கிரகங்கள் அந்த உங்கள் கட்டத்துக்குப்படி உங்களுக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் நடக்கும். இதெல்லாம் வச்சு எத்தனையோ பேர் எவ்வளவோ விளையாட்டுத்தனமாலாம் பேசுவாங்க. அதெல்லாம் கர்மா பலன். அதெல்லாம் இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நான் மற்றவங்களை சொல்லணும், என்ன நானே சொல்லிக்கிறேனே. இப்போ நான் யாரையாவது உதாசீனப்படுத்தி யாரையான்னு அப்படி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தெய்வம் நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கும். நீ இவ்வளோ உதாசீனப்படுத்துகிற, நீ இது பண்ணுறியா, உனக்கான நேரம் வரும், அப்போது நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு கவனிக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இதை நான் மற்றவங்கள சொன்ன வச்சுக்கோங்களேன், ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைப்பேன். அப்போ நம்ம சொல்லிட்டா தப்பு கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் கன்னியாராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப நிதானித்து செயல்படுங்க. புதிய விஷயத்துலலாம் பார்த்து யோசித்து செயல்பாடு பண்ணுங்கள். கன்னிராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு வரும்பொழுது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் மாதத்தில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண விஷயம் அப்படின்னு வரும்போது ஒரு மரணம் ஏற்பட்டு ஒரு திருமணம் நடைபெறும். இது கண்டிப்பாக உண்டு. என்ன சாமி இப்படி சொல்கிறேன்? நடக்கும். ஒரு மரணம் ஏற்பட்டு ஒரு திருமணம் நடைபெறும். அது நடக்கும்போது நீங்களே சொல்லுவீங்க, சாமி நீங்கள் சொன்னது உண்மை, நீங்கள் பொது பலன் தானே சொன்னீங்க, எதுக்கு எப்படி இது என் ஜாதகத்துக்கு எப்படி இது கரெக்டாக வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த காதல் கீதல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள்லாம் போகும். இந்த காதல் நான் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். இப்போ ஒரு 5 ரூபா கல்பர் தேய்ச்சி வச்சுட்டு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, என்னோடய உண்மையான காதல், அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த ஆணி மாதம் தயவுசெய்து அதாவது உங்களுடைய வேலையை நல்லா படிச்சிங்களா, வேலையை பார்த்தீங்களா, உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு சேரும். நான் காதல் கூதல்லாம் பண்ணுறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் எங்கேனாவது போய் கீழே விழுந்து வாரிண்டு, அதனால் இந்த 2 குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஸ்கூல் திறக்கிற மாதம். ஸோ கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள். ஏன்னா 2 குடும்பத்துக்கும் பாதிப்பு. அதனால் இந்த காதல் கூதல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு. அதே போல் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைகள், மாணவ மாணவிகள்லாம் நல்லா படிப்பாங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா நல்ல விவசாயம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலமாக அமையும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சமாளித்து ஓரளவுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குது, சமாளிச்சிருவீங்க. அதே போல் பெண்கள் ரொம்ப நிதானமாக, பெண்கள் பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானித்து செயல்படும். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கீங்களா, ஃபோன் பண்ணி வீட்டில் பேசுங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல இருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. சில நேரத்தில் அவப்பெயர் வந்துடும். வேலை செய்கிற இடத்துல கூட்டாக சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் இடத்துல ஏதாவது ஒரு 2 பெண்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு அவப்பெயர் வரும். அதுவும் முக்கியமாக சித்திர நட்சத்திர கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திர கன்னிராசி ஏதாவது ஒரு அவப்பெயர் வரும். ஸோ அது மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனத்தோடு இருங்க. அதே போல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அஷ்டபுஜ துர்கை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஷ்டபுஜ துர்கை. ஸோ அந்த துர்கை வழிபாடு பண்ணுங்கள். சரி, எங்கள் ஊரில் உங்களுக்கு அஷ்டபுஜ துர்கை இல்லையா, அட்லீஸ்ட் நார்மலாக இருக்கக்கூடிய துர்கை அம்மன் வழிபாடாவது போய் பண்ணுங்கள். அஷ்டபுஜ துர்கை வழிபாடு பண்ணினா ரொம்ப 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 சிறப்பு. அப்படி உங்களால் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு துர்கை அம்மன் கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு ஒரு விளக்கேற்றுறதோ, ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுறதோ, எது பண்ணினாலுமே சரி, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணி அந்த வழிபாடை நீங்கள் சிறப்பாக நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதமெல்லாம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஓம் தும் துர்காயை நமஹா, ஓம் தும் துர்காயை நமஹா, ஓம் தும் துர்காயை நமஹா பாராயணம் பண்ணுங்க. காலையில் சாயங்காலமும் பாராயணம் பண்ணுங்க 27 முறை. ஓம் தும் துர்காயை நமஹா, ஓம் தும் துர்காயை நமஹா, ஓம் தும் துர்காயை நமஹா பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். சுபம்.